Hello friends, welcome to Reva Designers. நம்ம இந்த வீடியோவில் பானிக் blouse எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இதில் நம்ம கை தைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கையை இது வந்து நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம லைனிங் ப்ளவுஸ் மாதிரி மடக்கி லைனிங் கொடுத்து நம்ம திருப்பி அடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி 1.5 இன்ச் நம்ம ஏற்கனவே விட்டு தான் கட் பண்ணியிருந்தோம். அந்த 1.5 இன்ச்சை இப்படி ஃபோல்ட் பண்ணி மடக்கி அடிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி மடக்கி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா தையல் வந்து 5 வச்சுக்கோங்க. அதாவது பெரிய தையலாக வச்சு அடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இது வந்து ஹெம்மிங் தான் பண்ணணும். இதை வந்து தையலோடு விட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது ஆர்டினரி ப்ளவுஸில். அதனால் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம தையல் வந்து பெரிய தையலாக வைக்கும்போது அதை ஈஸியாக பிரித்து விட்டுறலாம். அதே மாதிரி இந்த தையலை போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எட்ஜில் நம்ம எல்லாத்துக்குமே எட்ஜில் தையல் போடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இதில் மட்டும் எட்ஜில் போடாமல் ஒரு 1/4 இன்ச் விட்டு தள்ளி உள்ளே இருக்கிற துணியும் வெளியில் வராத அளவுக்கு தையல் போட்டுருணும். அதுக்காக நம்ம வந்து அதுக்கு ஒரு தையல் போட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 2வது தையல் நம்ம போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம். அதனால் 1/2 இன்ச் உள்ளே மடக்கிரும். அதே மாதிரி 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஷோல்டரில் அதாவது பாடி பீஸில் வச்சு கையை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் தான் நம்மளுக்கு சென்டர் பார்ட்டு. அதே மாதிரி கையில் வந்து சென்டர் பார்ட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருப்போம். ஒரு குட்டியாக கட் பண்ணி விட்டுருப்போம். அதே மாதிரி முன்னாடி பக்கம் அதாவது முன் கைக்குழி ப்ளவுஸ்லேயும் சரி கையிலையும் சரி 2 கை பீஸ்லேயும் சரி 2லேயுமே நம்ம கட் பண்ணியிருப்போம். அது 2ம் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நம்ம வச்சு பாடி பீஸோட கையை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து தையல் வந்து நல்லா கரெக்டாக நம்ம தைக்கிற ப்ரெஷர் ஃபுட்டோட அளவுக்கே நம்ம தையல் போடணும். ரொம்ப தள்ளி துணியில் ஒட்டி போட்டுட்டா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கு வர மாதிரி இருக்கும், கேப்பாக. அந்த மாதிரிலாம் வராமல் தையல் வந்து கொஞ்சம் நீட்டாக நேராக வர மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு கை தைச்சி முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம அதே மாதிரி இன்னொரு கையையும் இந்த மாதிரி பாடி பீஸோடு இப்படி அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கை தைச்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக தைக்க வேண்டியது ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கழுத்து வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா. இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் அந்த கழுத்து வெட்டின பக்கத்தை அப்படியே ஊக்குப்பட்டிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மடித்து விடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச் பீஸும் இன்னொரு பக்கத்துக்கு ஒரு 1.5 இன்ச் பீஸுங்கிற மாதிரி இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊக்கு மாட்டுற பக்கத்துக்கு தான் அதிகமான இருக்கிற பீஸ் தேவை. ஏன்னா இது வெளி பக்கத்தில் திருப்பி அடிப்போம். இந்த மாதிரி ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் அந்த பட்டி பீஸை உள்பக்கமாக வச்சு இப்படி வெளிப்பக்கம் மேல் பக்கத்துக்கு நம்ம இதை திருப்பணும். இப்படி தான் நம்ம வந்து ஊக்குப்பட்டி வைக்கணும். இது வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியலன்னா நம்ம சேனலில் ஊக்குப்பட்டி வைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்து கூட செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதுலேயும் நான் ஒரு டைம் இதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு தையல் மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மடக்கணும். இப்படி மடக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தையல் மேலேயே தான் திரும்பியும் இந்த பீஸை செப்பரேட் பீஸை வைக்கணும். இது நார்மலாக எக்ஸ்ட்ராவாக தான் ப்ளவுஸ் பீஸோட அளவுலேருந்து இது எக்ஸ்ட்ரா தான் வரும். இதை வந்து நீங்கள் எந்த பக்கத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். ரைட் சைடு போடுவாங்கன்னா ரைட் சைடில் வச்சுக்கலாம். இல்லை லெஃப்ட் சைடு தான் இந்த மாதிரி ஊக்கு போடுற பழக்கம் இருக்குன்னா அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எந்த சைடில் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 ஊக்கு தான் வைப்போம். 5 ஊக்குக்கு இந்த வி மாதிரி நம்ம இது மிஷினில் தான் அடிக்கிறோம். நம்ம கையில் வந்து ஐ மாதிரி கட்டி விடல நூலில். ஸோ மிஷின்லேயே வி மாதிரி அடிக்காதுன்னா இந்த வி மாதிரி அடிக்காது பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி அளவுக்கு நம்ம தையல் போட்டாலே போதும். இந்த தையலையும் ஒரு சிலர் டாட் அடித்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி போடுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி போடலை. தையலை ரொம்ப சன்னமாக வச்சு மேக்ஸிமம் தையலை 2 பாயிண்டில் வச்சா சரியாக இருக்கும். 2 பாயிண்டில் வச்சு டாட்டெல்லாம் அடிக்காமல் கரெக்டாக ஒரே ஈவனாக தையல் போட்டு விட்டுருக்கேன்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஊக்கு கேப் கரெக்டாக தெரியல அப்படின்னா மார்க் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் மார்க் பண்ணி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் இது நல்லா படிஞ்சு நிற்கிறதுக்காக இது மாதிரி எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு நல்லா டாட் அடித்து விட்டுறலாம். அவ்வளோதான் இந்த ஊக்குப்பட்டி பீஸ் வைக்கிறது. ஆப்போசிட் சைடில் நம்ம எந்த பக்கம் வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஊக்கு வைக்கிற பீஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு 1 இன்ச் அளவில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 1 இன்ச் அளவில் இதை வந்து உள்பக்கத்தில், அதாவது வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் நம்ம திருப்பி விட்டுறணும். அதுதான் இது வந்து நம்ம ஊக்கு வைக்கிற பக்கத்தை வைக்கிற மெத்தடு. இப்படி பார்த்திங்கன்னா வெளிப்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி உள்பக்கம் திருப்பி அடிச்சிடும். இது வந்து செப்பரேட்டாக, அதாவது ப்ளவுஸ் பீஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக இருக்காது. இது வந்து ப்ளவுஸ் பீஸோட அட்டாச்சாகவே தான் வரும். இது அதே அளவுலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச் குறைஞ்சி தான் இருக்கும். நீங்கள் அளவு ப்ளவுஸோ இல்லை ஆல்ரெடி தைச்ச எந்த ப்ளவுஸ் பார்த்தாலும் இது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளவுஸோட 2 சைடையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம். இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையோட அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்கோ அந்த தையலோட அளவு கை கிட்ட, அதோட அளவு ப்ளவுஸோட ஆம்கோலோட அளவு கீழே வந்து, அதாவது இடுப்பு பக்கத்தில் அளவு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ துணி விட்டுருக்கோ அந்த அளவு, இந்த 3 அளவையும் நம்ம மார்க் பண்ணி ஒன்று சேர்த்தி இதில் ஃபஸ்ட்டு தையல் போடணும். இப்போ நம்மளுக்கு இந்த 3 அளவும் கிடச்சிருச்சு. இந்த 3 அளவையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்திக்கலாம். தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நாம் தைக்க போகிற இந்த ப்ளவுஸை கரெக்டாக நல்லா நேராக வச்சுக்கணும். கொஞ்சம் சுருக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த 3 பாயிண்ட்டையும். இப்போது இதில் நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். இந்த தையல் போடும்போது பார்த்திங்கன்னா கை பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இடுப்பு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் இந்த 2லேயுமே நல்லா டாட் அடித்து விடணும். அப்போ தான் நம்மளால் தையல் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா நிற்கும். கை பக்கத்துலேருந்து இப்போ நல்லா டாட் அடித்து விட்டு ஆம்கோல் பக்கத்துக்கு கரெக்டாக நம்ம அந்த பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி கீழே முடியும் போதும் டாட் அடித்து இதை முடிச்சுக்கலாம். நான் எல்லா ப்ளவுஸ் தைக்கும்போது சொல்கிற அதே விஷயந்தான். என்னென்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஒரு ஃபஸ்ட்டு தையல், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸோ இல்லை நம்ம அளவு எடுத்திருந்தாலோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா போட வேண்டிய தையலை போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். மாதிரி 2 சைடும் ஒவ்வொரு தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, அதோட இடுப்பு பக்கம் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி பார்த்து அந்த தையல் இந்த தையலோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். எச்சா இருந்தால் நம்ம இப்போயே அதை கரெக்ட் பண்ணணும். இல்லை கம்மியாக இருந்தால் நம்ம அதை ஃபஸ்ட்லேயே சரி பண்ணிடணும். இப்போ இந்த அளவோட 2 அளவு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கழுத்து வெட்டி இருக்கிறோம் பார்த்திங்களா, இந்த பாவும் இதோட அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஏன்னா நம்ம மறுபடியும் இப்போ கழுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்னர் 2ஐயும் கட் பண்ணி விடும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலாக அது வரும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணும்போதே இதை விட கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இதை விட அது அகலமாக போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நான் கட் பண்ணேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கட்டிங் வீடியோ எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தையலுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய தையலை ப்ரெஷர் ஃபுட்டோட அளவுக்கு விட்டு 2 தையல் போட்டு விட்டுறலாம். இதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த ப்ரெஷர் ஃபுட்டு தான் நம்மளுக்கு அளவு. இந்த எக்ஸ்ட்ரா தையல் போட்டு நம்ம ஓவர்லாக் அடிக்கிற மாதிரி இதை கரெக்டாக கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம நெக் வைக்கிறதுக்கு பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த நெக் பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸில் வைக்க முடியாது, வச்சா அவ்வளோ ஃபினிஷிங் ஒன்றும் வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்காக கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்கிற பீஸை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம அந்த நெக் வெட்டின பீஸ் தான் அது. இப்போது அது வந்து இந்த பானைக்கோட கரெக்டாக அட்டாச் ஆகும். அதில் என்ன அளவு வெட்டி எடுத்தோமோ அந்த பீஸ் தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம யூ நெக் வைக்கும்போது கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம்ல, அதே அளவுக்கு
இப்போ இதுலேயும் தேவையான அளவுக்கு கிராஸ் பீஸை கட் பண்ணிக்கலாம். பானைக்கு வைக்கிறதுக்கு ஏற்கனவே பா ஷேப்பில் இருந்த அதே பீஸை இப்போ கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். முன்னாடியெல்லாம் ரவுண்ட் தானே, இது கொஞ்சம் ரொம்ப ஈஸி மெத்தடு. பா ஷேப் மாதிரி நம்ம சுடிதாரில் வச்சு தைக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய துணி வேணும், பா மாதிரியே வெட்டுற அளவுக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம நெக் வெட்டின அதே பக்கத்தில் பாவை வெட்டி எடுத்துக்கலாம். அந்த பா மாதிரி இருந்த பீஸோட இந்த கிராஸ் பீஸை நம்ம அட்டாச் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இது நெக் ரொம்ப சிம்பிளாக வைக்கிற மெத்தடு தான் இது. இப்போ இந்த பா நெக் மாதிரி இருக்கிறதுல இந்த பா நெக்கை கட் பண்ணி எடுத்த இடத்த திரும்பியும் இப்படி ஒரு இன்ச் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு தேவையில்லை. பட்டையாக வேணுன்னா பட்டையாக அடிச்சுக்கலாம். ரொம்ப சன்னமாக நம்ம யூனெக் வைக்கிற மாதிரி வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இதே அளவுக்கு இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டோட அளவுக்கு நம்ம ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுறலாம். இந்த பாவுக்கு மட்டும்தான் இப்போ நான் தையல் போடுறேன். இதை கரெக்டாக அது நெக் மாதிரியே தான் இருக்கும். அதனால் நம்ம யூஸ்ஃபுல்லாக தைக்கிற மாதிரி அதை தைச்சி திருப்பி விட்டு அந்த கார்னர் ரெண்டையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அது பார்த்திங்கன்னா தெரியும், நான் பாங்கிற அந்த ஷேப்புக்கு மட்டும் தையல் போட்டு விட்டுருக்கேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இந்த துணியில் நம்ம கேப் விட்டுருப்போம். இந்த 2 கார்னரையும் இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம கட் பண்ணி விடுற அளவு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் கம்மியாக இருந்த அளவுக்கு இது இப்போ ஈக்குவல் பண்ணிடும். இப்போ இந்த 2 கார்னரையும் நம்ம தையல் போட்ட இடத்துக்கு கட் பண்ணி விட்டுறலாம். தையலையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது, அப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஆயிரும். இப்போது இந்த அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த பீஸில் 2 சைட்லேயும் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த கிராஸ் பீஸை இதில் அட்டாச் பண்ணிடலாம். இவ்வளோ தான். இதில் நம்ம ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். ரொம்ப இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம தெரியல, வைக்க முடியாது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. இவ்வளோ தான். இப்போ நம்ம நார்மலாக யூனிக் எப்படி தைப்போமோ, ரவுண்ட் ஷேப் எப்படி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தைப்போமோ அதே சேம் மெத்தடு தான். அது அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுறது தான். இதில் வேறு எந்த ரிஸ்க்கும் இல்லை. பா மாதிரி நம்ம இதுக்கு அளவெடுத்து கட் பண்ணவும் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம இந்த பா ஷேப்பை கட் பண்ண பேக் பீஸில் பார்த்திங்கன்னா இந்த பா ஷேப்லேயே அந்த நெக் இருக்கும். நாம் அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தோம். எங்கேன்னா நம்ம ஊக்கு வைக்கிற பக்கத்துக்காக அது எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம். அப்போ யூஸ்ஃபுல்லாக அந்த பா ஷேப்போட அளவு அதுலேயே நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு பக்கத்தோட அந்த கிராஸ் பீஸை நம்ம தைச்சி முடித்தாச்சு. இன்னொரு பீஸ் டபுளாக தான் நம்ம வெட்டணும். நான் ஏற்கனவே தேவையான அளவுன்னு தான் சொல்லியிருந்தேன். இன்னொரு பீஸை இன்னொரு பக்கத்தோடு அட்டாச் பண்ணி விட்டு அதையும் ப்ளவுஸ் பீஸோடு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அதை அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ப்ளவுஸ் பீஸு நம்ம நார்மலாக எப்படி நெக்கு பீஸ் அடிப்போமோ அதே மாதிரி இதோட அப்படியே தையல் போட்டுக்கலாம். இது ஷோல்டர் பக்கத்துலேருந்து நார்மலாக கிராஸ் பீஸாகவே தான் வரும். அந்த பா ஷேப் கிட்ட மட்டும் ஒரு இன்ச் 1.5 இன்ச்சுக்கு மட்டும் அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் மாதிரி வரும். ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வரும். அப்போ தான் நம்மளுக்கு பாலில் சுருக்கெல்லாம் வராமல் நீட்டாக இருக்கும். இது நார்மலாக சுடிதார் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பாங்கிறது ரொம்ப சைடில் இழுத்துட்டுலாம் இல்லாமல் பானிக் மாதிரியே இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வைக்கிறது. நம்மளுக்கு துணியும் வேஸ்ட் ஆகாது. இப்போது இதை 2 சைடு தைச்சி முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, இந்த கிராஸ் பீஸோட அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக ரொம்ப 1/2 இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி அடிக்கிறதுனால, நார்மலாக நம்ம யூனிக்கில் எப்படி சன்னமாக அடிப்போமோ அந்த மாதிரி தைக்கிறதுனால தைச்சிக்கலாம். அப்படி இல்லை பானிக் வைக்கும்போது கொஞ்சம் பட்டையாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ரொம்ப திக்காக வேணும் அந்த மாதிரி அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். இதுக்கு 2 சாய்ஸும் இருக்குது. நான் இப்போ இதை ஒரு மீடியமாக தையல் போடுறேன், ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தான். இப்போ இதை ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இது மீடியமான அளவுக்கு நான் மடக்கி விட்டுருக்கேன். இதை ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் பார்த்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இது ரவுண்ட் நெக் அடிக்கிற சேம் மெத்தட்லேயே தான் நம்ம தையலும் போட போகிறோம். இதுக்கு
இந்த தையல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாவோட ஒரு பக்கத்தை கம்ப்ளீட் பண்ணி அந்த இடத்துல முடித்து வெளியே எடுத்துக்கலாம் ப்ளவுஸை. இப்போ முடிச்சிட்டேன். இப்போ பா மாதிரி இது வந்து ப்ளவுஸ் பேக் சைடில் ஸ்ட்ரெயிட் லைனு. இது வந்து முன்னாடி கழுத்துலேருந்து பா மாதிரி வர இடம் வரைக்கும் வரும். இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் தைச்ச அளவுக்கு மடக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா மீடியம் சைஸுங்கிறதுனால நான் பெரிய சைஸ்லேருந்து இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக நம்ம வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே மடக்கி விட்டுறலாம். இல்லை நான் மீடியம் சைஸ் தான் வைக்கிறேன். ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது பேக் வேஸ்ட் முதுகு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாலில் வரும் பார்த்திங்களா, அந்த லைனை தான் நான் இப்போ தைக்கிறேன். இது வந்து இவ்வளோ தான் வரும். இதையும் தைச்சி முடித்து இப்படி வெளியே எடுத்துடலாம். அடுத்ததாக நாம் பா மாதிரி மேலே ஏறுற அந்த லைனை தைக்கும்போது அது வந்து ஷோல்டர்லேருந்து இறங்கி முன்னாடி கழுத்து வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாகவே வந்துடும். இப்போ அதையும் கரெக்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இது ஏன் இந்த மாதிரி நம்ம மடக்கி தைக்கிறோன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா பா மாதிரியே வரும். அப்போ தான் அதில் வந்து கொஞ்சம் மோல்டட் பா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், அதாவது பா ஷேப் வந்து இப்படி பெண்டாகி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பானா பா மாதிரியே இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது. இப்போ இவ்வளோ தான் நம்ம பானிக் வைக்கிறது. இது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக வச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நிறைய பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஏன்னா நம்ம பட்டையாடிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷனுக்காகவும் வச்சது தான் இது. இதையெல்லாம் இந்த மாதிரி பூரா கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த பானிக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி நம்ம எக்ஸ்ட்ரா இதில் செய்ய வேண்டிய ஒரே வேலை பேக் சைடு 2 டாட் பிடிக்கணும். பேக் சைடில் நம்ம அளவு ப்ளவுஸ் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் துணி இருக்கும். அந்த டாட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பிடிக்காமையே இருந்தோம். அதனால தான் அதை லாஸ்ட்டாக பிடிக்கிறது. அளவு ப்ளவுஸ்லேருந்து எவ்வளோ துணி பெருசாக இருக்கோ அந்த அளவு வந்து நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சி விட்றலாம். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் சென்டர் பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இல்லை ப்ளவுஸ் போட பேக் பீஸை 4 மடக்குனா நம்மளுக்கு 2 சைடு எந்த இடத்துல வருதோ அதுலேயும் அந்த பீஸை நம்ம டாட்டாக பிடிச்சிக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் 1/2 இன்ச் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். நம்ம அளவு ப்ளவுஸோட அளவுக்கு தான் மார்க் பண்ணி போட்டதுனால அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். இவ்வளோ தான் நம்ம பானிக் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் நம்மளுக்கு முடிஞ்சுது. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.